குல்சா தாதி அவர்களின் தாரணை வகுப்பு. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பாப்தாதா மற்றும் என்னிடம் இருந்து இரட்டை வெளிநாட்டவர்களுக்கு இரட்டை நினைவுகள். ஒலிக்கப்பட்ட பாடலில் குறிப்பிடப்பட்டது, பாக்கியத்தின் சித்திரத்தை உருவாக்குபவரை இதயம் நினைவு செய்கின்றது. பாபா எம்முடைய பாக்கியத்தின் அத்தகைய சித்திரத்தை வரைகின்றார். அந்த சித்திரம் எப்படி மேன்மையானது என்பதனை பற்றி சிந்தித்து பாருங்கள். மேலும் பாபா கூறுகின்றார், உங்களுடைய பாக்கியத்தை வரையும் பேனாவை நான் உங்களிடம் வழங்கியுள்ளேன். நீங்கள் எந்த அளவிற்கு விரும்புகின்றீர்களோ அந்த அளவிற்கு உங்களது பாக்கியத்தின் ரேகையை நீங்கள் நீட்ட முடியும். ஆகவே உங்களுடைய பாக்கியத்தை உருவாக்கும் பேனா எது என்று உங்களுக்கு தெரியுமா? அதை நீங்கள் தொலைத்து விடவில்லைதானே? மேன்மையான செயல்களே அந்த பேனா ஆகும். பாபா எமக்கு செயல்கள், பாவகரமான செயல்கள் மற்றும் மேன்மையான செயல்கள் பற்றி கூறியுள்ளார். ஞானம் ஒளி, அத்துடன் ஞானம் சக்தியும் ஆகும் என பாபா கூறியுள்ளார். மேன்மையான செயல்களை செய்யும் ஒளி மற்றும் சக்தி நிரம்பிய பேனாவை எம்மிடம் பாபா தந்துள்ளார். ஆகவே அந்த பாக்கியத்தின் சித்திரத்தை நாம் விரும்பிய அளவிற்கு வரைந்து கொள்ள முடியும். நீங்கள் பிரம்மகுமார், பிரம்மகுமாரி ஆகியதில் இருந்து இந்த சித்திரத்தை வரைந்து கொண்டு இருக்கின்றீர்கள். ஆனால் இத்தகைய சித்திரத்தை நீங்கள் வரைகின்றீர்கள். ஆம், பாபா எமது பாக்கியத்தை வெளிப்படைய செய்துள்ளார். பாபாவிடம் வந்ததில் இருந்து எமது வாழ்வு எத்தகைய மேன்மை மிக்கதாக மாறியுள்ளது என சிந்தித்து பாருங்கள். பிரம்மாவை நாம் உலகை படைப்பவர் என கூறுகின்றோம். ஆகவே நாம் குழந்தைகள். அத்துடன் நாம் சிவ பாபாவின் நேரடி குழந்தைகள். சிவபாபாவை விட உயர்ந்தவர் எவரும் இல்லை. மேன்மையானவற்றில் எல்லாம் மேன்மையான இறைவனின் குழந்தைகள் ஆகியதால் எமது பாக்கிய ரேகையும் மேன்மையானதாக மாறிவிட்டது. எமது பாக்கிய ரேகை 21 சந்ததிக்கு நீண்டதாக உருவாக்கப்பட்டுள்ளது. பாபா வழங்கியுள்ள கர்மா பற்றிய ஞானத்தின் ஊடாக மேன்மையான செயல்களை செய்யும் பொழுதோ துன்பத்தின் பெயரோ சுவடோ 21 பிறவிகளுக்கு நமக்கு காணப்படாது. எந்த மகாத்மாவால் கூட பாபாவை போல 21 பிறவிகளுக்கு எமது பாக்கியத்தை உருவாக்க முடியாது. இறைவன் சத்தியமானவர் என அழைக்கப்படுகின்றார். ஆகவே அவர் செய்யும் செயல்களும் சத்தியமானவையாகவே இருக்கும். இதனாலேயே பாபா முரளிகளில் கூறியுள்ளார், என்னை தந்தை என வெறுமனே கூறாதீர்கள், ஆனால் உண்மையான தந்தை, உண்மையான ஆசிரியர் மற்றும் உண்மையான சத்குரு என அழையுங்கள். ஆகவே எம்மிடம் அதிகளவு ஆன்மீக போதை காணப்பட வேண்டும். 21 பிறவிகளுக்கு எமது பாக்கியம் மாத்திரமே மேன்மையானதாக அமையும். இறைவனே எமக்கு இந்த உத்தரவாதத்தை வழங்கியுள்ளார். யார் இறைவனை விட மேன்மையானவர்கள்? ஆகவே மகிழ்ச்சி மற்றும் போதை எம்மிடம் நிறைந்திருக்க வேண்டும். ஆம், நாம் செயல்களை செய்யாமல் இருக்க முடியாது. உங்களுடைய கண்களை மூடுவது கூட உடலின் ஒரு செயல்தானே. ஆகவே இத்தகைய செயல்களை நான் செய்கின்றேன் என்பதனை நான் சோதித்து பார்க்க வேண்டும். இறைவனே,
எமது பாக்கியத்தின் சித்திரத்தை வரைகின்றார். அந்த பாக்கியத்தை மீண்டும் மீண்டும் மீட்டு பார்த்தால் நாம் அதிகளவு சந்தோஷத்தை அனுபவம் செய்ய முடியும். ஆகவே 21 பிறவிகளுக்கான எமது பாக்கியம் என்ன? பாபா கூறுகின்றார், நீங்கள் தேவதைகளில் இருந்து தேவர்களாக மாறுகின்றீர்கள். இன்று எமக்காக பக்தியில் கட்டப்பட்டுள்ள ஆலயங்கள் முன்னைய கல்பத்தின் சங்கம யுகத்தில் நாம் செய்த முயற்சிகளின் பலனே ஆகும். நாங்கள் அபுவிற்கு வந்த ஆரம்ப காலங்களில் அதிக அளவு மும்முரமான நிலைமை காணப்படவில்லை. இங்கு சுதேசிகள் சிறிய எண்ணிக்கையில் காணப்பட்டனர். குறிப்பிட்ட காலங்களில் விருந்தினர்களை அபுவிற்கு அழைக்கும் வழக்கம் கூட காணப்படவில்லை. ஆரம்ப காலங்களில் உலாவி திரிவதற்கு அதிக நேரம் கிடைத்தது. பிரம்ம பாபாவுடன் சேர்ந்து உயரமான மலைகளில் ஏறினோம். எங்களை பாபா அனைத்து இடங்களுக்கும் அழைத்து செல்வதில் ஆர்வமாக இருந்தார். ஆரம்ப காலங்களில் அனைத்தும் பசுமையாகவே காணப்பட்டது. தில்வாலா ஆலயம், அச்சல்கார் என்பவற்றிற்கும் பாபா எங்களை அழைத்து சென்றுள்ளார். நீங்கள் நலமாக உள்ளீர்களா என பயணத்தின் இடையிடையே கேட்பார். திருஷ்டி வழங்குவார். ஆலயங்களில் உள்ள தேவதேவியரின் சிலைகளை காட்டி எம்மிடம் கேட்பார், இவை யாருடைய சிலைகள்? உயிருள்ள வடிவில் உள்ள குழந்தைகளான உங்களது உயிரற்ற சிலைகளே இவை என கூறுவார். தில்வாலா என்றால் இதயத்திற்கு சௌகரியம் அளிப்பவர் என பொருள்படும். அவர் தமது சிலையையும் அங்கு எமக்கு காட்டியுள்ளார். பிரம்ம பாபா கிருஷ்ணருடைய ஆலயத்திலும் கூட இவ்வாறு கூறுவார், நான் இந்த குட்டி கிருஷ்ணனாக மாறப்போகின்றேன். இந்த சித்திரங்களை பார்த்து பாபா மிகவும் களிப்படைவார். தில்வாலா ஆலயத்தில் ஒவ்வொரு அறையிலும் ஒரு யோகியின் சிலை காணப்படும். பிரம்ம பாபா கூறுவதுண்டு, சென்று உங்களது அறை எது என கண்டுபிடியுங்கள். பாபா மிகவும் களிப்பூட்டுபவர். 84 பிறவிகளின் இறுதியிலும் கூட எமது சிலைகளுக்கான ஆலயங்கள் உள்ளது. பாருங்கள், பாபா எமது பாக்கியத்தை எந்த அளவிற்கு மேன்மையானதாக மாற்றியுள்ளார். பிரம்ம பாபா கதியில் அமரும் பொழுதோ கூறுவதுண்டு, கிருஷ்ணரின் குழந்தை பருவ உருவம் தொடர்ச்சியாகவே என் கண் முன்னால் தோன்றுகிறது. இந்த உடல் ஒரு ஆடை போன்றது. இதனை இன்று அணிந்துள்ளேன். நாளை கிருஷ்ணனின் உடல் ஆகிய புதிய ஆடையை அணிய உள்ளேன். தனது பாக்கியத்தின் விழிப்புணர்வு சதா அவர் முன்னால் காணப்பட்டது. ஆகவே எமக்கும் நான் தற்பொழுது பிராமணரில் இருந்து தேவதை ஆகின்றேன், தேவதையில் இருந்து தேவராகுவேன் என்ற விழிப்புணர்வு காணப்பட வேண்டும். வைத்தியர்கள் பொதுவாக 2 விடயங்களில் கவனம் செலுத்துமாறு கூறுவார்கள். ஒன்று உடற்பயிற்சி, மற்றது உணவு. ஆனால் இங்கு மனமே மிகவும் பிரதானமான விடயமாகும். நாம் அழுத்தமடைவது மனதிலேயே. அதே சமயம் நினைவு யாத்திரையில் இருப்பதற்கும் மனமே பிரதானமான கருவியாகும். கீதையில் மன்மனாபவ என்ற வார்த்தை சில இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாபா ஒரு பொழுதுமே தன்மனாபவ என கூறியது இல்லை. அதாவது உங்களது உடல்கள், செல்வம் என்பவற்றில் மனதை நிலைநிறுத்துங்கள் என பாபா ஒரு பொழுதுமே கூறியது கிடையாது. உங்களுடைய மனதை எண்ணில் நிலைநிறுத்துங்கள். எனவே இறைவன் கூறுகின்றார், யோகா செய்யும் பொழுதோ மனமே அன்பில் அமல்கின்றது இல்லையா? உங்களது மனதில் அன்பு இல்லாவிட்டால்
நீங்கள் எந்த அளவிற்கு யோகம் செய்ய முயற்சி செய்தாலும் அங்கு ஆனந்தம் உணரப்படுவது இல்லை. நீங்கள் ஸ்ரீமத்திற்கு அமைவாக கடந்த சில நாட்களாக 2 மணி நேரம் இருந்து யோகா செய்கிறீர்கள். அது நல்லதே. ஆனால் பாபா கேட்கின்றார், 2 மணித்தியாலங்களும் நீங்கள் யோகியாக இருந்தீர்களா அல்லது போராடி கொண்டிருந்தீர்களா? உங்களிடம் சில வீணான எண்ணங்கள் உருவாகி இருந்தாலும் அவற்றையும் நீக்கிவிட வேண்டும். அதனை யோகா என கூற முடியாததானே. ஆகவே உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். மனம் கட்டுப்பாட்டில் இல்லையாயின் சிறிதளவு யோகாவும் பெருமளவு போராட்டமுமே நிலவும். உங்களது கைகளை உயர்த்தும் கட்டுப்பாடு உங்களிடம் இருப்பதைப் போலவே மனமும் உங்களது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். கடந்த முரளிகளில் பாபா எமக்கு சமிச்சை வழங்கியுள்ளார். நேரம் விரைவாக கடந்து செல்கிறது. இறுதியில் மனதின் மீது முழுமையான கட்டுப்படுத்தும் சக்தி காணப்படாவிட்டால் உங்களால் திறமை சித்தி அடைய முடியாது. ஏன்? பாபா எமக்கு இறுதி கணங்களின் சூழ்நிலைகளை பற்றி முன்னரே விபரித்து உள்ளார். சுனாமி அதனுடைய விளையாட்டை காட்டியதுதானே. ஆனால் இறுதியில் பஞ்ச தத்துவங்களும் தமது பயங்கர விளையாட்டை காட்டும். அப்பொழுது நிலைமை எவ்வாறு இருக்கும் என யோசித்து பாருங்கள். ஒரு புறம் தத்துவங்களின் குழப்பம், மறுபுறம் மாயை. அது தனது அனைத்து ஆயுதங்களையும் பயன்படுத்தி மனதை துன்புறுத்த முயலும். மூன்றாவதாக அகால மரணமடையும் மனிதர்களது ஆத்மாக்கள் அலைந்து கொண்டிருப்பார்கள். உங்களுடைய அனைத்து உறவுகளும் அழுது கொண்டிருப்பார்கள். சிலர் இரத்த பெருக்கில் இருப்பார்கள். இவ்வாறாக உங்களது அன்பின் தொடர்பில் உள்ள ஆத்மாக்கள் உங்களை இழுப்பார்கள். இவ்வாறாக நாலாபுறத்திலும் இருந்து குழப்பங்கள் உருவாகும். சிந்தித்து பாருங்கள். அந்த நேரத்தில் எமக்கு எத்தகைய கட்டுப்படுத்தும் சக்தி மனதில் தேவைப்படும்? இறுதி முரளியிலும் கூட பாபா சமிச்சை செய்துள்ளார். குழந்தைகளே, மனதின் கட்டுப்படுத்தும் சக்தியை அதிகரியுங்கள். மனம் கட்டுப்பாட்டில் இல்லை, விஷமத்தனம் செய்கின்றது என்றால் ஒரு செகண்டில் நாம் தோல்வி அடைந்து விடுவோம். அது ஒரு செகண்டுக்கான கேள்வியாகும். இது இறுதி கேள்வி. பற்றை வென்றவராகவும் நினைவின் சொரூபமாகவும் இருத்தல், அது ஒரு செகண்டுக்குரிய விடயம். ஆகவே இதனை ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். மனதின் ஒருமுகப்படுத்தும் சக்தி அதிகளவில் சேமிக்கப்பட வேண்டும். அதனை நாம் இப்பொழுதில் இருந்தே பயிற்சி செய்ய வேண்டும். இறுதி நெருங்கும் பொழுதோ இத்தகைய முயற்சியை செய்ய நமக்கு நேரம் போதாதிருக்கும். பாபா கூறுகின்றார், லேட், அதாவது தாமதம் என்ற பலகை போடப்பட்டுவிட்டது. ஆனால் டூ லேட், அதாவது மிகவும் தாமதம் என்ற பலகை இன்னும் போடப்படவில்லை. ஆகவே இந்த வழிமுறையை தற்பொழுது பயன்படுத்த உள்ளீர்கள். சுயத்தை அதிபதியாக கருதி கட்டுப்படுத்தும் சக்தியை சேமியுங்கள். நீங்கள் அதிபதி இல்லாவிட்டால் யார் கட்டுப்பாட்டை செய்ய முடியும்? சில தாய்மார்கள் மிகவும் அப்பாவிகள். அவர்களது வேலையாட்கள் மிகவும் தந்திரமாக செயற்படுகின்றனர். ஆகவே வீடுகளில் திருட்டு நடைபெறுகின்றது. ஆகவே வேலையாட்கள் அதிபதிகளாக மாறிவிடுகின்றனர். அதிபதிகள் வேலையாட்களாக மாறிவிடுகின்றனர். ஆத்மாவே அதிபதி, அப்படித்தானே? மனம், புத்தி, சமஸ்காரம் மற்றும் புலன் அங்கங்களின் அதிபதி யார்? நான் ஆத்மா என்ற அனுபவத்தின் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நான் ஆத்மா அதிபதி. என்னுடைய ராஜ்யத்தின் வேலையாட்களுக்கு நான் கட்டளையை பிறப்பிக்கின்றேன் என்ற விழிப்புணர்வு சதா காணப்பட வேண்டும். என்னிடம் இந்த விழிப்புணர்வு காணப்படாவிட்டால் எக்காலத்திற்கும் என்னால் கர்மேந்திரியங்கள் மற்றும் ஞானேந்திரியங்களை கட்டுப்படுத்த முடியாது. எமது புலன் அங்கங்களே எம்மை ஏமாற்றிவிடும்.
காதுகளின் மூலம் சில பயங்கரமான சப்தத்தை கேட்டு நாம் அதிர்ச்சி அடைகின்றோம். இதனாலேயே பாபா கூறுகின்றார், ஆத்ம உணர்வுடையவர்களாக மாறுங்கள். முதல் பாடம் இதுவே ஆகும். நான் ஆத்மா அதிபதி என்ற விழிப்புணர்வு வெளிப்பட்ட ரூபத்தில் தென்பட வேண்டும். அமுத வேளையில் பாபாவின் நினைவில் நாம் ஆத்ம உணர்வுடையவர்களாக இருக்கின்றோம். ஆனால் செயல்களில் ஈடுபடும் பொழுதோ செயல்களே உணர்வு நிலையில் வெளிப்பட்டு தென்படுகின்றது. செயல்களின் அன்பில் அமர்ந்து இருப்பது ஆத்ம உணர்வு என அழைக்கப்பட முடியாது. அதிபதி என்ற அதிகாரத்தில் நிலைத்து நிற்கும் பொழுதே அனைவரும் கீழ்ப்படிவார்கள். இதனாலேயே பாபா கூறுகின்றார், சுயத்தை ஆத்மாவாக கருதி தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். சாந்திவானில் ஒவ்வொரு மணித்தியாலத்திற்கும் ஒரு முறை ஒரு பாடல் ஒலிக்கப்படும். ஆத்மாவில் உள்ள நோய்களை அகற்றுவதற்கு, இறை நினைவை உறுதிப்படுத்துவதற்காகவே இது ஒலிக்கப்படுகின்றது. இது ஒரு பழக்கமாகவே நம்மிடம் மாற வேண்டும். நாம் உண்மையிலேயே ஆத்ம உணர்வில் இருக்கும் பொழுதோ பரமாத்ம உணர்வு இயல்பாகவே ஏற்படும். ஆத்மாவிற்கு எந்தவிதமான பௌதிக தேவைகளோ அல்லது வசதிகளோ அவசியமில்லை. பரமாத்மாவின் தொடர்பே ஆத்மாவின் தேவையாகும். இது விழிப்புணர்வில் காணப்படும் பொழுதோ நாம் சிறப்பு சித்தி எய்துவோம். இறுதி கணங்களில் தீவிரமான சூழ்நிலைகளில் எமது மனதை எங்கு வேண்டுமோ எவ்வளவு நேரம் வேண்டுமோ நிலைத்து வைத்திருப்பதற்கான ஸ்திதி தேவையாகும். இதுவே தேவதை ஸ்திதி என பாபா கூறுகின்றார். நீங்கள் யோகத்தில் நிலைத்திருக்கும் பொழுதோ சரீரமற்றவர்களாக மாறுகின்றீர்கள். இதனாலேயே சங்கரராக பக்தியில் நீங்கள் உருவகப்படுத்தப்பட்டு உள்ளீர்கள். ஆகவே சோதித்து பாருங்கள், புலன் அங்கங்கள் எனது கட்டுப்பாட்டில் உள்ளனவா? ஏனையவர்கள் உங்களை உற்சாகப்படுத்தவே முடியும், ஆனால் நீங்களே முயற்சியை செய்ய வேண்டும். உங்களது மனதை நீங்களே கட்டுப்படுத்த வேண்டும். உங்களுடைய எண்ணங்களை நீங்களே தான் சோதிக்க வேண்டும். எனது உணர்வு நிலை ஆத்ம அபிமான ஸ்திதியில் உள்ளதா? செயல்களில் உணர்வு நிலையில் நான் உள்ளேனா? இறை உணர்வில் உள்ளேனா என சோதியுங்கள். மேலும் பாபா கூறுகின்றார், வெறுமனே சோதிக்காதீர்கள், ஆனால் மாற்றத்தையும் கொண்டு வாருங்கள். ஆகவே ஆர்வம் உற்சாகத்தை கொண்டிருந்து சிவபாபாவை இணைந்த ரூபத்தில் அனுபவம் செய்யுங்கள். பாபா எங்களுடனேயே அமர்ந்திருக்கும் பொழுதோ ஏன் அவரது உதவியை நாம் பெறக்கூடாது? பாபாவிடம் அனைத்து சக்திகளும் உள்ளன. பாபா குழந்தைகளுக்கான உதவியை செய்வதற்கு கடமைப்பட்டுள்ளார். நீங்கள் அனைவரும் என்னுடைய பாபா என்று கூறுகின்றீர்கள். அப்படித்தானே? என்னுடையது என கூறும் எதன் மீதும் எனக்கு உரிமை உள்ளது. எமக்கு உதவி புரியவே அவர் வந்துள்ளார். ஆகவே எதுவுமே பெரிய விடயம் இல்லை. பாபா என்னுடன் இணைந்த ரூபத்தில் உள்ளார். இந்த விழிப்புணர்வு வெளிப்பட்ட நிலையில் தென்படட்டும். அப்பொழுது நான் ஒரு பொழுதுமே பலவீனமாக மாட்டேன். பாபா கூறுகின்றார், உங்களது சுமைகளை என்னிடம் அழைத்து விடுங்கள். நாம் சுமைகளை பாபாவிடம் வழங்குகின்றோம், ஆனால் அவற்றை மீள வாங்கிக் கொள்கின்றோம் இல்லையா? பாபா ஒரு முறையில் கூறியுள்ளார், நான் அனைவருக்கும் அன்பின் இழையை வழங்கியுள்ளேன். ஆகவே என்னை அன்பின் இழையால் இறுக்கமாக கட்டுங்கள். அப்பொழுது உங்களால் பாபாவிடம் இருந்து பிரிந்திருக்க முடியாது. அவர் கள்ளங்கபடமற்ற பிரபு அல்லவா? அவர் இழையை அறுத்துவிட்டு ஓடிவிட மாட்டார். பாபா என்னுடையவர். அவர் எனக்காகவே வந்துள்ளார். ஆகவே அவர் மீது எனக்கு உரிமை உள்ளது. சர்வசக்திவான் வழங்கும் சக்திகளை உள்ளடக்கும் பொழுதோ எம்மில் எந்த பலவீனமும் தங்கி இருக்க முடியாது. அருள்பவர் எப்பொழுதும் வழங்கிக் கொண்டே இருக்கின்றார்.
இரட்டை வெளிநாட்டவர்கள் இரட்டை நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நீங்கள் உங்களை நீங்களே சோதித்து மாற்றத்தை ஏற்படுத்தி சுயத்தை அதிபதியாக முத்திரை குத்துங்கள். நான் எந்த அளவிற்கு சுயராட்சிய அதிகாரியாக உள்ளேன் என்பதை சோதித்து பாருங்கள். நான் அரசராக வருவேனா, இளவரசனாக வருவேனா, பிரஜையாக வருவேனா என்பதனை சோதித்து பாருங்கள். சுயராட்சிய அதிகாரம் எனும் கண்ணாடியை உங்களிடம் வழங்கியுள்ளேன். அதில் உங்களுடைய எதிர்கால சித்திரத்தை பாருங்கள் என பாபா கூறுகின்றார். ஆத்ம உணர்வே எந்த புலன் அங்கங்களும் உங்களை ஏமாற்றுவதிலிருந்து தடுக்கும் வழிமுறையாகும். அப்பொழுது எதிர்கால ராஜ்யம் என்பது கடினமான விடயமல்ல. பிறருக்கு நீதிபதியாக தொழிற்படும் ஆசனத்தை பாபா உங்களுக்கு வழங்கவில்லை. இவ்வாறு உங்களையே நீங்கள் துன்புறுத்தாதீர்கள். பிறரை பற்றிய வீணான எண்ணங்களை உருவாக்கும் பொழுதோ அது உங்களது உடலையும் பாதிக்கும். உங்களது உடல் பலவீனமடையும். சுயத்திற்கே நீதிபதியாக இருங்கள். பாபா கூறியுள்ளார், நாம் 3 பற்களை வெட்டிவிட வேண்டும். பரசிந்தன், பிறரை பற்றி சிந்தித்தல்; பரதர்ஷன், பிறரை பார்த்தல்; அத்துடன் பரமத், பிறரது வழிகாட்டல்களை பின்பற்றுதல். பாபா கூறுகின்றார், இந்த 3 வகை பற்களையும் தொடர்ந்து ஏனையவர்கள் மீது கருணை கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் திறமை சித்தி அடைவீர்கள். இது பாபாவின் ஸ்ரீமத். சுயத்தை பற்றியே சிந்தியுங்கள். ஸ்ரீமத்தையே பின்பற்றுங்கள். அப்பொழுது உங்களுடைய ஸ்திதி மேன்மையானதாக மாற்றமடையும். ஓம் சாந்தி. ஆன்மீக அனுபவங்களை மும்மொழிகளிலும் பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் சேனல்களுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.